ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுடிதாரோட பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி அளவு எப்படி எடுத்து கட் பண்ணணுன்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன, நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்போவுமே புரியும். எடுத்ததும் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்காதீங்க. கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட்டோட பாக்ஸ் பார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ பாக்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம பேண்ட் ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம ரெண்டுமே க்ளோசிங் சைடில் எடுத்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது ரெண்டு ராங் சைடையும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இந்த கரை பகுதியை தான் நான் நாடா சைடாக எடுத்துக்க போகிறேன். இதை போட்டு நான் நாடா இது பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த கீழ்ப்பகுதியை பேண்ட்டை அட்டாச் பண்ணுற இடத்துல வச்சுக்க போகிறேன். இப்போ கரைப்பகுதி ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸாக தான் பாக்ஸ் இருக்குது. அதனால் நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ துணி பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி தைக்கலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ நம்ம ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பிசுரெல்லாம் கையோட கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ரெண்டு பகுதியில் அந்த ஓரத்தை மடித்து தைக்க போகிறோம். ஏன்னா நாடாக்காண்டி இருக்கிறப்போ ஓப்பன் வரும். நான் ஒரு 3 இன்ச்சுக்கு நான் மடித்து தைக்க போகிறேன். இப்படி மடித்து தைச்சா அந்த ஓப்பனில் நாடா போடுறப்போ பிசுறு இல்லாமல் இருக்கும். அதனால தான் சைடாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நேராக கொண்டு முடிச்சிருங்க. ஓரத்தில் ரஃப் தையல் போட்டு முடிச்சிருங்க. இப்போ இதுக்கு அந்த பக்கமும் மடித்து தைங்க. இதை மடிக்கிறது நான் கெட்ட பக்கத்தில் தான் மடித்து உருட்டி தைக்கணும். 2 உருட்டிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே நம்ம தையல் தான் போட போகிறோம்னால பிரச்சனை இருக்காது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நாடாக்கு மடித்து தைக்க போகிறோம். சரிங்களா? நாடா பீஸ் நம்ம மடித்து தைக்க போகிறோம். அது 1 இன்ச்சுக்கு கரெக்டாக அந்த இது இருக்கணும். இது நம்ம கரைப்பகுதி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக முக்கால் இதுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கலாம். அந்த அளவை கரெக்டாக ஈவனாக கொண்டு வாங்க. கொண்டு முடிச்சிருங்க. லாஸ்ட்டில் 2 பக்கமும் ரஃப் தையல் போட்டு முடிங்க, இல்லைன்னா பிரிஞ்சிரும். இப்போ அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த இந்த பக்கமும் நம்ம சைடை ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டு முடிச்சிருங்க. அவ்வளோதான். பாக்ஸில் நம்ம தைக்க வேண்டிய எல்லாமே முடிச்சாச்சு. சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பேண்ட்டோட கீழ்பாட்டு தான் தைக்க போகிறோம். கீழ்பாட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி, 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கிளாத்தை எடுத்துக்கோங்க.
அதை வந்து நம்ம சைடில் வந்து தைக்க போகிறோம். அவ்வளோதான். 2 நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி. தெரியுதா நான் எப்படி எடுத்திருக்கேன்னு? இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ நான் கீழே போட்டிருக்கேன். இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்குது, 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் 2 2 தையல் போட்டு இது பண்ண போகிறேன். கீழேயும் நான் மடித்து தைக்க போகிறேன். இதை தான் இப்போ வந்து நான் தைச்சி காட்ட போகிறேன். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போது கீழே காலில் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நம்ம காலுக்கு வந்து 2 இன்ச் கொடுத்துருக்கோம். அந்த 2 இன்ச்லேயும் நாச் போட்டும் வச்சுருக்கோம். ராங் சைடு பக்கமாக தான் திருப்பி மடிக்கணும். அந்த இடத்துல நீவி விட்டுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒன்று போல் எடுங்க, இல்லைன்னா நம்ம வந்து சைடை வந்து காலை தைக்கிறப்போ ஏற்ற இறக்கம் வரும். இன்னும் இதுக்கு ஒரு கேன்வாஷ்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது இதை வந்து ஒரு வளைவாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். நான் இப்போ எப்படி வளையிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி தைக்க போகிறேன். இது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். வளைச்சி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி அந்த சைடு பேண்ட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 2 தையல் போட்டிருக்கோம்ல, 2 சீட் லைனையும் நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அந்த 2 சீட் லைனையும் சென்டராக இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த பக்கமும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேண்ட் வந்து கீழ்பாட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஆங்கிளில் இருந்து சென்டர் வரைக்கும் தைக்க போகிறோம். பழகுறவங்களுக்கு இது எப்படின்னா, இந்த 2 கிராச்சையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து தைச்சிட்டு வாங்க. இப்போ மிஷினில் அந்த கிராச் இருக்கு இல்லையா, அந்த கிராச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தையல் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நம்ம கீழே வந்து காலோட அகலம் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். எனக்கு 6 இன்ச்சு. ஸோ நான் அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்ததே 7 இன்ச்சு தான். ஸோ 1 இன்ச்சுக்கு தான் இருக்கும். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சு கேப் இருக்கா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம தச்சு கொண்டு வர வேண்டியதான்.
இப்படி பண்ணுறனால அந்த கிராச் லைன் வந்து கொஞ்சம் மாறாமல் இருக்கும். பழகுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அப் அண்ட் டவுன் வராமல் இது வந்து இதாயிரும். இப்போ நம்ம கிராச் கிட்ட வந்து நின்னாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நார்மல் பேண்ட்டு. இன்னும் வந்து அந்த ஃபோல்டிங் இல்லாமல் எப்படிலாம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு நார்மல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே இந்த இடத்துலையும் 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அந்த இதையும் முடிச்சுட்டு செகண்டு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்படி நம்ம 2 தையல் போடுறது வந்து நமக்கு சீக்கிரம் இதாகாமல் இருக்கும். எப்போவுமே ஒரு பீஸோட இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ 2 தையல் போட்டு பழகிக்கோங்க. நான் எல்லா வீடியோலையும் இந்த வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம சென்டர் வந்து தச்சாச்சு. இப்போ பாக்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது 2 பேண்ட்டு பீஸோட கிராச்லேயும் நம்ம வந்து பட்டி பாக்ஸோட கிராச் சென்டர் தைச்சிருக்கோம்ல அதை 2யும் ஒன்று போல் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை பேக் சைட்லேயும் நம்ம வந்து 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து இன்னொரு சைடில் இருக்க கிராச்சையும் வந்து நம்ம அந்த இன்னொரு சைடு ஜாயிண்டோட நம்ம போட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சென்டர் 2 பாக்ஸோட சென்டரை வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2ம் ஒன்று போல் ஈவனாக இருக்கணும். 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்து இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பழகுறவங்களுக்கு இது அந்த ஏற்ற இறக்கம்லாம் வராமல் இருக்கும். இப்போ வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பிசுறு உள்ளே போயிடும், 2 நல்ல பக்கமும் வெளியில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளீட் வந்து வைக்க போகிறோம். பாக்ஸ் துணி வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பேண்ட்டோட துணி வந்து வெளியில் இருக்கிற மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம முன்னாடி நாடா கோப்போம்ல அந்த சைடுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நம்ம ஒரு 7 இன்ச்சு அடியில் தான் பாக்ஸ் துணி இருக்குது, மேலே பேண்ட் துணி இருக்குது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைடு அதுவும் நாடா பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டு கிராச்சில் இருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சைடில் கொஞ்சம் ஃப்ளீட்டு தெரிஞ்சு அழகாக இருக்குன்றனால நான் இதை வந்து பண்ணுறேன். இப்போது அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ இனிமேல் நம்ம ஃப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேண்ட் துணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? பாக்ஸ் துணி அளவுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாமே சுருக்கு வச்சு குறைக்க போகிறோம். சுருக்கு முதல்ல நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு ஆப்போசிட் வச்சிங்கன்னா அந்த சைடு வைக்கிறப்போ நம்மளை பார்த்து வைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்து நான் வைக்கிறனால அடுத்தது நான் ஆப்போசிட்டாக வைக்க போகிறேன். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேண்ட் துணி ஃபுல்லாக பாக்ஸ் துணி அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க எடுத்து எடுத்து பாருங்கள் இன்னும் எவ்வளோ துணி இருக்குதுன்னு. நான் இந்த பார்க்குறேன்னா இந்த மாதிரி பார்த்து பார்த்து தைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிரித்து தைக்கிற மாதிரி வந்துடும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்படியே நீங்கள் வச்சுட்டு வர வேண்டியதான். பாருங்கள் நம்ம எப்படி தைச்சிட்டு வந்திருக்கோன்னு, அந்த ஃப்ளீட் எப்படி இருக்குன்றத பாருங்கள். அந்த 7 இன்ச்லேருந்து தைச்சது தான். இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி ஃபுல்லாமே ஃப்ளீட் வந்து வைக்க போகிறோம். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து பார்த்து பார்த்து வைங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பேண்ட்டு தைச்சிடலாம், பாக்ஸு தைச்சிடலாம், 2யும் அட்டாச் பண்ணுற இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா இதுதான் வந்து மாற்றி தைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. நான்லாம் கற்றுக்கிறப்போ இப்படிலாம் மாற்றிலாம் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அளவு துணி இல்லையா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சைடு என்ன அளவு கேப்பில் நம்ம முடிச்சிருக்கோமோ, அதே மாரி இங்கேயும் அந்த அளவு விட்டுக்கலாம். இப்போ அங்கே ஒரு 3½ இன்ச்சுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கேயும் அதே அளவில் இருந்து ஃப்ளீட் வைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஃப்ளீட் இந்த சைடும் வச்சுக்கலாம். நான் ஈவனாக வந்து அளவு விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்து வச்சனால, இப்போ ஆப்போசிட் சைடாக நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் நம்ம துணி வந்து அடியில் இருக்கிறது அங்கே மேலே சுருங்கி சுருங்கி வரதான் செய்யும். நம்ம ஃபினிஷ் பண்ணுறது ரவுண்டாக்கும். அதனால் நமக்கு இப்படி கொஞ்சம் அடியில் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒன்று ஒன்றா வச்சு முடிச்சிட்டா பேண்ட்டும் வந்து முடிஞ்சிச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ளீட் வந்து ஒரே சைஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பெருசாக வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெருசாகவே வச்சுருங்க. சின்னதாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரே அளவு போல் வைங்க. கவுண்டிங் முக்கியம் இல்லை, சைஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிறது அவ்வளோதான். இப்போது நம்ம இதை சுற்றி ஃபஸ்ட்டு தையலை வந்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம 2வது தையலை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்படி நம்ம தைச்சி முடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. எப்படி துணி சுருக்கு வருது பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்க்காம அழகாக தைச்சிருங்க. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம் நம்ம. அவ்வளோதான். திருப்பிட்டா முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ.